எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ருசியான ஒரு பலகாரம் பண்ணி காமிக்க போகிறேன். இது நம்ம சதர்ன் இந்தியன் வீட்டுங்களெல்லாம் ரொம்ப காமன் பலகாரம். இது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னுடைய ஹஸ்பண்டுடைய வெரி ஃபேவரட் ஸ்நாக். இதை வெறும் நெய்யில் தான் இவரை பொரிக்க சொல்லுவார். ஆனால் நான் கொஞ்சம் தான் நெய்யில் போட்டுட்ருக்கேன். மீதி ஆலிவ் ஆயிலில் பொரிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் பேக்கிங் பவுடர், ஈனோ இருந்தால் ஈனோ கூட யூஸ் பண்ணலாம். முட்டை, ஒரு கப்புக்கு ஒரு முட்டை போடுங்க. நான் இது அபவுட் 2 cups ஆஃப் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அப்புறம் நல்ல பழுத்த வாழைப்பழம், அப்புறம் சீனி, மஞ்சள் சீனி கூட யூஸ் பண்ணலாம், ப்ரௌன் ஷுகர் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் திராட்சை பழம், முந்திரி பழம். இது ஆப்ஷனுக்கு என்ன பழமும் ரெண்டு வேண்டாம். முதல்ல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த உப்பு தான் இந்த பலகாரத்துடைய ருசியை எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போடணும். அப்புறம் இந்த பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போடுங்க, ஃபுல் டீஸ்பூன். இது சின்ன ஸ்பூன் ஆகினால 2-3 இடம் போடுறேன், பட் டோட்டலி இட்ஸ் 1 டீஸ்பூன். அப்புறம் சீனி நான் ரொம்ப குறைச்சி தான் யூஸ் பண்ணுறேன். 4.5 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை பழமும், காஞ்ச திராட்சை பழமும் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி போட்டுருங்க சின்னதாக. இல்லைன்னா நீங்கள் தட்டி கூட போட்டுடலாம், அதுவும் நல்லா. அடுத்து வாழை பழத்தை நீங்கள் தனியாக ஒரு பவுலில் வச்சு நல்லா கையில் பிணைஞ்சு அப்புறம் ஆட் பண்ணலாம். நான் அது குயிக்காக பண்ணுறதுக்காக நான் இப்படி நான் போட்டிருக்கேன், துண்டாக போட்டிருக்கேன். அப்புறம் முட்டையை தனியாக ஒரு பவுலில் போடுங்க, போட்டு நல்லா அடிச்சிடணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதில் பால் ஊற்றிடணும். சில நேரம் நான் பாலை கொஞ்சம் வார்ம் பண்ணி ஊற்றுவேன், அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் சும்மா பால் கோல்ட் மில்க்கு முட்டையோடு அடித்து ஊற்ற போகிறேன். அளவு நீங்கள் ஒரு இடத்துக்கு பார்த்துக்கோங்க, எவ்வளோ மாவு ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பால். இது பால் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன், லிட்டில் மோர் தென் 1 cup. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாழைப்பழத்தில் கையிலேயே நல்லா நசுக்கி விட்ருங்க. எல்லாம் நம்ம போட்டு உப்பு, சீனி, பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இது போல் இருக்கணும். பண்ணி எடுத்து வச்சுருங்க. எண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட பொரிச்சா கூட ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிடலாம் வாசத்துக்காக. ஒரு 2 to 3 tablespoon ஆட் பண்ணுங்கள். இது வீட்டில் உள்ள நெய் தீர்ந்து போச்சு, ஸோ கடையில் வாங்கின நெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சின்ன சின்ன உருண்டையாக அந்த பேட்டரி எடுத்து எண்ணெயில் போடுங்க. சின்னதாக போடுங்க, இப்போ சீக்கிரம் வெந்துடும். ஸ்டவ் ஹீட்டை மீடியம் லோவில் வச்சுருங்க. ரொம்ப லோவில், மீடியம் லோவில் வச்சுருங்க. அப்புறம் எண்ணெய் ரொம்ப சூடாச்சுன்னா லோவில் டர்ன் பண்ணிடுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வெளியில் கரைஞ்சி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின்
கண்ணூடும் வேலையிலும் கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே. தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ. அவ்வளோதான், ரெடி. ஸோ பனானா ஃப்ரிட்டர்ஸ் வாழைப்பழ பலகாரம் ரெடி. இந்த பலகாரத்தை நான் அடிக்கடி பண்ண மாட்டேன், ஏன்னா ஒன்று சாப்பிட தொடங்கினோம்னா நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ள. இட் ரியலி கேம் அவுட் குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் 100% ஃப்ரீ அண்ட் ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் எவ்ரிபடி. அண்ட் நான் சீக்கிரம் இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் and thank you for watching. பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா, பாட்டு பாடவா.